உங்களுக்கெல்லாம் ம். ஒரு கதை சொல்கிறேன். ம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. ம். நம்ம வீட்டில் பூஜை பண்ணோமா, ம். அம்மாச்சிக்கு பண்ணி நம்ம மம்மு சாப்பிட்டோமா இன்னைக்கு. ம். ஏன் இன்னைக்கு ஆடிப்பெருக்குன்னா என்ன? எது சொல்கிறா? ஆடிப்பெருக்குனா என்னடா? ஆடிப்பெருக்குன்னா ஆடி மாசத்துல வர்றது 18ஆம் தேதி தான் ஆடிப்பெருக்கு. அது ஏன் 18ஆம் தேதி நம்ம பண்றோம் தெரியுமா? 18ன்னா ஒரு விசேஷம் இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் 18, சபரிமலை படிக்கட்டு 18, அதே மாதிரி மகாபாரத போர் நடந்துச்சு. அது 18 நாள் நடந்து சக்சஸ் பண்ணாங்க. பாண்டவர்கள் வந்து சக்சஸ் பண்ணாங்க. அப்படி சக்சஸ் பண்ணதுல தான் இந்த 18ஆம் தேதி நம்ம கொண்டாடணும்னா சக்சஸ் ஆகும். அதனால ஆடி 18 வந்தது. ஆடி 18 என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த விவசாயி இந்த காவிரி என்ன பண்ணணும்னா, காவிரி ரிவர் இருக்குல்ல, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டெல்டா பகுதிக்கெல்லாம் போகும். அப்போ வந்து விவசாயிகள்லாம் அந்த காவிரியை வந்து நமக்கு நீர் தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னா நமக்கு லைஃபே இல்லை. அப்போ தண்ணியை வந்து நம்ம வழிபடணும், கும்பிடணும், சேவிக்கணும். அப்படிங்கிறதால அந்த தண்ணிக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க. இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை போய் இது பண்ணி கும்பிடுவாங்க. அதனால நம்ம அந்த இது கொண்டாடுறோம்னு வச்சுக்க. அதனால காவிரி தாயை நம்ம நினைச்சுண்டு வீட்டுலாம், நமக்கு காவிரி எங்க போகுது, ஆறு எங்க இருக்கு, நம்ம ஊர்ல எங்க இருக்கு, இங்க இல்லையே. அதனால இங்க நம்ம வீட்டுல வந்து இது பண்றோம். மாரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறதால என்னன்னா, ஆடி இன்னைக்கு வாங்கினா எது வாங்கினாலும் பெருகும். இந்த காவிரி என்ன பண்ணும், பொங்கி வழியும் ஆத்துல. அதே மாதிரி ரிவர் வந்து பொங்கி வழியும். அதே மாதிரி நம்ம வீட்லயும் என்ன பண்ணணும், மளிகை சாமான், அரிசி, பருப்பு, உப்பு எல்லாம் வாங்கி குவிச்சு வச்சுக்கணும். அப்படியே பொங்கி வழியும், எல்லாத்துலையும் நிரம்ப இருக்கும். அதான் ஒரு 100 கிலோ வாங்கிக்க கூடாது, டப்பால நம்ம வழிய வச்சுக்கணும். அதனாலதான் அந்த பெருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எது பண்ணாலும் பெருக்கும். தங்கம் வாங்கினியா நிறையா வாங்கலாம், வெள்ளி வாங்கினியா நிறையா வாங்கலாம். அதே மாதிரி எது வாங்கினாலும் என்ன பண்ணுவோம், நீ பெருகும். நம்மளால முடியாதுன்னா என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் இருக்குல்ல, குண்டு மஞ்சள் வச்சு கொடுப்போம்ல, நம்ம வெத்தலை பக்கம்லாம் வச்சு கொடுப்போம்ல, அந்த குண்டு மஞ்சளை வாங்கி வச்சுக்கணும். நான் சொல்ற கதை எதாச்சும் புரியுதா? ஏன் அப்படியே நிற்கலாம் பாருங்க. நான் என்ன சொன்னேன்னு இந்த கேட்ட பதில் சொல்லணும்னா தெரியாது. சும்மா ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான். வாங்கடா, இதான் ஆடி பெருக்கு. ஓகேயா? வாங்க, நாளைக்கு வேற கதை சொல்றேன் உங்களுக்கு.